2022ல காலேஜ் முடிச்சுட்டு எப்படி நம்ம ஜாப்க்கு போக போறோம் அப்படின்னு தெரியாம இருந்த உங்க எல்லாருக்காகவும் எப்படி ஜாப்க்கு போறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில பேரோட கதையை பத்தி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். நம்ம ஸ்டூடெண்ட் ஜெனி வந்து பாத்தீங்கன்னா 2022ல காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஒரு சூப்பர் கம்பெனில பிளேஸ் ஆயிருக்காங்க. அவங்க பேசுறதை கேட்டு வந்துருங்க. என் பேர் ஜெனிகா, நான் சென்னை. நான் பிஇ சிஎஸ்சி முடிச்சிருக்கேன். 2022 பாஸ் அவுட். கொரோனானால வேலை கிடைக்காம இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சாரோட வீடியோ பார்த்து சாரை மீட் பண்ணி இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயத்த நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். காஷ் இன்ஃபோட்டுக்கு நீங்கள் படிக்க வந்தால் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் 6 நாளும் நீங்கள் இந்த கம்பெனி ஓனர் கிட்ட படிக்க போகிறீங்க. அவர் தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறாரு. இவரை பற்றி சொல்லணும்னா, HCL ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணவர் 10 இயர்ஸாக மைக்ரோசாஃப்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கின ஒரே தமிழனும் இவர் தான். அமேசான், இன்டெல், IBM அப்படின்னு ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காரு. 24 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இவர் மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னாலஜிக்கும் அந்தந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் ஜெனி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான் 2022ல பிஇ முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இயர்ஸ் கேப் ஆகி எந்த ஜாபும் கிடைக்காம இருந்திருக்கிறாங்க. அதனால எந்த ஜாபுக்கு போகிறதுன்றதுக்கான ஐடியாவே இல்லாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்ம கிட்ட அவங்க ப்ராஜெக்ட்ஸ், அவங்களோட இன்டர்வியூக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே முடிச்சிருந்து அவங்களோட பொட்டன்ஷியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிகேட்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட டவுட்ஸ் கேட்கறதா இருக்கட்டும், ப்ராஜெக்ட்ஸோட அலோகேஷன்ஸாக இருக்கட்டும், அதை எப்படி டிப்ளாய் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒன்று ஒன்றா கேட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டெடிகேஷன் தான் அவங்கள ஒரு சூப்பர் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கு. தேங்க்யூ. ஸோ நீங்களும் காஷ் இன்ஃபோடெக்கில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கூகுளில் காஷ் இன்ஃபோடெக்னு சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட் பேஜில் kashinfotech.com அப்படின்ற நம்ம வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா கோர்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் போகணும். அந்த பேஜ்குள்ளே நம்ம என்னென்ன கோர்சஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்மக்கிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதில் என்னென்னலாம் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ மந்த்ஸ் டியூரேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அதில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அப்ளை ஃபார் கோர்ஸ்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலயமா நீங்கள் ஈஸியாக நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே இதில் இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேஜ் இருக்கும். அந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேஜ்குள்ளே வந்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓரியன்டாக இன்டர்ன்ஷிப் இருக்குது, வேறு என்னென்ன MBA இன்டர்ன்ஷிப், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் எவ்வளோ டியூரேஷன், அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஈஸியாக இன்டர்ன்ஷிப்பும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அவங்க என்னென்ன டொமைனில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அவங்க என்ன டெவலப்பராக, என்ன இன்ஜினியராக பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் கீழே நம்ம கொடுத்துருப்போம். அவங்க என்ன இயர் பாஸ்ட் அவுட், அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கோம். என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.